ஹோட்டலில் பார்சல் வாங்கிய இட்லியில் இறந்த நிலையில் இருந்த கரப்பான் பூச்சி. கவனிக்காமல் சாப்பிட்ட நபர் வாந்தி எடுத்த நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதி. சென்னை ராயபுரம் ஆட்டுத்தொட்டி பகுதியை சேர்ந்தவர் திவாகர். நேற்று இரவு தனது வேலையை முடித்துவிட்டு வரும்போது பழைய ஜெயில் ரோட்டில் உள்ள மஜித் என்ற உணவகத்தில் இட்லி பார்சல் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று சாப்பிட்ட நிலையில் அதில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்து வாந்தி எடுத்துள்ளார். தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்படவே வீட்டில் இருந்தவர்கள் அவரை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதித்துள்ளனர். இது தொடர்பாக ராயபுரம் போலீசார் திவாகர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி. கருணாகரன், என் நண்பர் ஸ்ரீபதியுடைய அவங்க தம்பி இரவு ஒரு 11:45 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள எதிர்கடையில் போய் டிஃபன் வாங்கியிருக்காரு. டிஃபன் வாங்கிட்டு வீட்டில் போயிட்டு சாப்பிட்லான்னு அப்படி உட்காரும் போது அந்த பாதி சாப்பிட்ருக்காரு. பாதி சாப்பிட்டுட்டு வாய் ஏதோ கொமட்டி இருக்குது, என்ன கொமட்டுது அப்படின்னு வாந்தி எடுத்துகிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த உணவில் ஃபுல்லாக கருப்பாம்பூச்சியுடைய ரெக்கைகளும் கருப்பாம்பூச்சிகளும் இருந்திருக்கு. அதை அப்படியே வெடிச்சுட்டு வாமிட்டிங் எடுத்திருக்காரு. வாமிட்டிங் எடுத்து ஒரு 4-5 வாட்டி எடுக்கும்போது பக்கத்தில் இருந்த எல்லாரும் உறவினர்கள் எல்லாருமே அவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்துருக்காரு. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்கவே ஒரு உணவகம் இருக்குது. அந்த உணவகத்தை மற்றவங்களும் சாப்பிட்டு மஜித் என்ற உணவு இருக்குது. அந்த மற்றவங்களும் சாப்பிட்டு இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரு என்ன நல்ல நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறோம். இன்னொரு விஷயம் இது சாப்பிட்டதுனால வந்ததா இல்லை கடையில் வாங்கினதுனால, இப்போ இது இப்போ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கடையில் தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்கிறாங்க. இந்த என்1 லிமிட்டில் என்ன சொல்கிறாங்க, அவர் இங்கே சாப்பிட்டதுனால வரல, அங்கே போனதுனால தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போலீஸும் என்ன பண்ணுறாங்க, இங்கே போங்க அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் எங்களை அலக்கழிக்கிறாங்க. அதனால் நாங்கள் மீடியா மூலியமாக வந்திருக்கேன். இங்கே இது மட்டும் இல்லாமல் இது தமிழக அரசு கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஃபுட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஹோட்டல் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாமே முறைப்படி கரெக்டாக நடத்துகிறாங்களா இல்லை உள்ளே இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் கருணாகரன், பாதிக்கப்பட்டவருடைய அண்ணனுடைய நண்பர்.